தோழர் அருண்குமார் வணக்கம். வணக்கம். இப்போ புதிய அரசியல் மாற்றங்களை பற்றி, ஏன்னா நீங்கள் தான் தொழிலாளி வர்க்கத்தோட நெருக்கமாக இருக்கிற தோழர், எனவே அவங்க மனசில் என்ன இருக்குதுங்கிறது தெரிந்து கொள்வதற்காகவும் இல்லை நம்முடைய கருத்தை அவங்க மத்தியில் சொல்வதற்காகவும் ஒரு விவாதம் வைக்கலான்னு தான் நானும் ராஜேந்திரகுமார் முயற்சி பண்ணோம். அதில் இந்த கூட்டத்தில் இன்றைய தமிழக அரசியலிருந்து உலக அரசியல் வர என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அது எப்படி நம்மை பாதிக்கும் இதை பற்றி ஒரு சின்ன விவாதம் நடத்தலாங்கிறதா உங்களுடைய கருத்தை நான் அறிவதற்கு ரொம்ப ஆசைப்படுகிறோம். பொலிட்டிக்கல் ஃபிலாசபி சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அவசியம் இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் தொடர். ஒரு தமிழக முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் நேற்று பொறுப்பேற்று அந்த பேச்சு இருக்குல்ல, ஒரு ஆறாவாரம் கைதட்டல் முழங்கி இருக்கிறார், ஒரு ஆறாவாரம் கைதட்டல் உள்ள பேச்சு. அதில் எனக்கு மிக முக்கியமாக பட்டதுங்கிறது சென்டர் அப்படிங்கிறது அந்தண்ட இந்தண்ட நான் ஒரே ஆள் விஜய் அப்படிங்கிற சென்டர் மட்டும்தான் இங்கே. ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து ஒரு விஜய் சொல்லும்போது எல்லாருமே பயங்கரமாக கைதட்டினாங்க. இந்த விஜய் நான் தப்பு பண்ண மாட்டேன், யாரையும் தப்பு பண்ணவும் விட மாட்டேன் அப்படிங்கும்போது மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த ஆறாவாரம் கொந்தளிப்பு வெளிப்பட்டுச்சு. அது நடைமுறையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உங்கள்கிட்டருந்து அந்த விஷயங்களை பேசணும்னு ரொம்ப பிரியப்படுறேன். தோழர், இந்த சரியான கேள்வி கேட்டீங்க. அதாவது அரசியல் தலைவராக விஜய் மேடையில் பேசுகிற பொழுது நான் தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறேன், நான் நல்லவனாக இருப்பேன், வைப்பதற்கு நான் உதவி செய்வேன் என்று அவர் தீவிரமாக பேசியிருக்காரு. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது அவருடைய அந்த கவர்ச்சியமான பேச்சை அல்ல, சட்டம் என்ன சொல்லுகிறது. சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அமைச்சரவை கூடி முடிவெடுக்கப்பட்டு அந்த முடிவை தான் ஜனநாயகம் நிர்வாகம் பின்பற்ற வேண்டும், அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும் என்பது தான் ஜனநாயகம். இவர் நானே எல்லாம் முடிவெடுப்பேன்னு சொல்லுகிற பொழுது அந்த விவரம் தெரிஞ்சிருக்காரா என்ன நமக்கு தெரியலை. அது போக போகத்தான் தெரியும் அது எப்படி இவர் நிர்வாகம் பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். ரெண்டு, கடந்த காலங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது கடந்த காலத்தில். எப்போ தன்னலமற்ற சேவையாற்ற இருந்தாங்க. அப்போ என்னன்னு கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர்களை தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் ராஜீவ்காந்தி பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா, கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்த பிறகு கட்சி தலைவர் முக்கியமாக வந்துடுவார். இப்போ இந்த அமைச்சரவை இந்த சட்டமன்றம் இவருடைய தலைமையில் நடக்குமா, இல்லை ஜனநாயக முறைப்படி சமூக நீதி அடிப்படையில் நடக்குமா என்பது ஒரு அவருடைய நடைமுறையை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய அபிப்பிராயம், இடதுசாரிகள் கருத்து என்னவென்றால், சட்டமன்றம் விவாதிக்க வேண்டும், அமைச்சரவை முடிவாக்க வேண்டும், அந்த அமைச்சரவை முடிவுகளை ஒழுங்காக நிறைவேற்றுவதற்கான நிர்வாகமாக முதலமைச்சர் செயல்பட வேண்டும். புதிய ஆட்சி. ஆமாம், அவருக்கு என்ன அதிகாரம்னா, அமைச்சரவை எடுத்த முடிவுகளையும் சட்டமன்றம் விவாதித்து அமைச்சர் எடுத்த முடிவுகளை எல்லாம் அதிகாரிகள் அமல்படுத்துவதற்கான முறையில் அவர் நிர்வகிக்க வேண்டும். அந்த முறையில் அவர் நான் ஒருவன் தான் முடிவு எடுப்பேன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கா என்பது போக போகத்தான் தெரியும். ரெண்டாவது, இன்னொன்று கேட்டீங்க, நான் தூய்மையானவன், யாரையும் தப்பு பண்ண விட மாட்டேன். இல்லை, அது நமக்கு அது இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பேக்ரவுண்டு எல்லாம் முன்னாள் திமுக, முன்னாள் அதிமுக, காங்கிரஸ் எல்லாருமே அவங்க எல்லாம் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய பல அதில் இருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் இருக்காங்க. அப்போ அந்த கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கவங்களெல்லாம் இவர் எப்படி கண்காணிப்பார், என்ன பண்ணுவார், அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் போக போகத்தான் தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக.
தொடர். அதில் அவர் சொல்லக்கூடிய கட்சியினுடைய கட்டுப்பாடையும் கட்சியினுடைய ஒழுக்கத்தையும் நான் ஒருவனே நின்று சாதிப்பேன் என்று அவர் சொல்வது என்பது நடைமுறையில் எப்படி சாத்தியங்கிறது தான் அதில் கேள்வி வருது, பார்க்க வேண்டியிருக்கு. எனவே உடனே இப்போ இதெல்லாம் பண்ண முடியுமான்னா, இது நெப்போலியன் காலத்திலிருந்து எல்லா சர்வாதிகாரிகள், நல்ல சர்வாதிகாரிகள் கூட அவங்களால வந்து சரியாக சொல்ல முடியவில்லை என்பது வரலாற்று அனுபவம். இல்லை, இவர் சொல்லக்கூடிய நான் என்னுடைய கட்சியை ஒழுங்காக வைப்பதற்காக எல்லாம் பயிற்சியில் ஈடுபடுது என்பதை அனுபவம் தான். அடுத்து அவர்களுடைய செயலை வச்சு தான் அது முடிவெடுக்க முடியும். இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. தொடர். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லோரும் வாழ்த்து சொன்னாங்க. தமிழக அரசு, மோடி உட்பட, பிரதமர் மோடி உட்பட தமிழக வளர்ச்சியில் நலனில் அக்கறை செலுத்தும் ஒரு இணக்கமான அரசாக மத்திய அரசு இருக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னார். தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவரும் இணக்கமாக செயல்படும் சொன்னார். ஆனால் கடந்த கால அனுபவங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு எந்தவித நலனையும் ஏற்படுத்தாத ஒன்றிய பிஜேபி அரசு. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறதுக்குள்ளேயே இந்த கல்வி திட்டத்தில் உள்ள தவறான விஷயங்களை புகுத்துறதுக்குங்கிறது ஒரு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை எப்படி இந்த புதிய அரசு எதிர்கொள்ளும்? தமிழக நலன் சார்ந்த விஷயங்களில் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மோடி அரசு வந்து ஒரு அதிகாரத்தை தன் கையில் வைத்து கொண்டு மாநிலங்களை எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய கொள்கை படைத்தவர். இப்போ அவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தமிழக அரசு உதவுவார் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். கடந்த கால அனுபவங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு தெரியும். அவருடைய இந்துத்துவ கொள்கையை பின்பற்றாத மாநிலங்களில் வேட்டையாடுற கொள்கை உள்ளவர் அவர். இப்போ மேற்கு வங்காளத்தில் கூட கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்காளர்களை கழித்து தான் அவர் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க எல்லா திருமுல்களும் பண்ணக்கூடிய ஒரு இது. அதை இவர் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால், இடதுசாரிகளுடைய இது என்னன்னா, மற்ற மாநிலங்களோடு ஒரு கூட்டு முயற்சியும் தேவைப்படும். அது இல்லைன்னு சொன்னால் மற்ற அரசுகளோடும் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளோடவும் நெருக்கமான முறையில் செயல்பட வேண்டிய மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ரெண்டாவது, மோடியினுடைய எல்லா தவறுகளால் இந்தியாவில் இன்றைக்கி நெருக்கடி ஏற்பட்டிருக்குது. அதை நான் சொல்லலை, உலகமே சொல்கிறான். ஃப்ரண்ட் லைனில் எக்கனாமிஸ்ட் நிபுணர்கள் சொல்கிறாங்க, பொருளாதார நிபுணர்கள், சமூக நல எல்லாருமே இது தவறுன்னு சொல்கிறாங்க. இவங்க நடவடிக்கையினால தான் வந்து இன்றைக்கி வந்து பொருளாதார நெருக்கடி, வேலையில்லா திண்டாட்டம் நடக்குது. உன்னுடைய அந்நிய கொள்கை வந்து ஏகாதிபத்திய சார்போடு இருக்கிறதுனால தான் உனக்கு வந்து தனிமைப்பட்டு போகிற, சுற்றி பகைமை வளைத்திருக்கிறா என்று சொன்னால் கூட அதையெல்லாம் மறைச்சி அவர் இன்றைக்கி வந்து நாட்டையே வந்து சீர்குலைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எனவே அந்த அவரோட இவரோட எவ்வளவு எந்த அளவிற்கு சமாளிப்பார் என்பது காலம்தான் சொல்லணும். தொடர் நீங்கள் பேசும்போது மோடியோட அயல்நாடு கொள்கைகள் சம்பந்தமாக பேசுனீங்க. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ உலகம் முழுவதும் போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்திய மக்கள் இந்த கடந்த ஓராண்டு காலமாக போர்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மோடி வந்து போர் பண்ணுறவங்கள ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட விளைவு போர்களுக்கு எதிராக இருக்கிற இந்திய மக்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இன்றைக்கி டிவியில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தங்கம் வாங்காதீங்க, வெளியூர் பயணம் மேற்கொள்ளாதீங்க அப்படின்னு இன்னும் பல்வேறு கண்டிஷன்கள் போடுறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர், இப்போ மோடியை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னால், இன்றைய முதலாளித்துவ உலகில் இருக்கக்கூடிய அரசியல் போக்குகளை வந்து நம்ம கூர்மையாக கவனிக்கணும். சமீபத்தில் தி அப்சர்வருங்கிற பிரிட்டிஷ் பத்திரிகை உலகம் முழு முதலாளித்துவ உலகில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே
சட்டத்தை மீறுகிறவர்களாகவும் சுயநலமாகவும் நடந்து கொள்கிறார்கள். அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி பிரிட்டிஷினுடைய அரசாங்கத்தில் இருக்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் அவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு ஒரு கட்டுரை எழுதுனார். அந்த அப்சர்வர் என்னென்ன சொன்னது அது இந்தியாவுக்கும் பொருந்தும். இன்று பாலிட்டிக்ஸ் ஃபார் சேல் அந்த தலைப்பு. ஓஹோ. அந்த அப்சர்வர்ஸோட பாலிட்டிக்ஸ் ஃபார் சேல் எல்லாமே சந்தை மயம். காசு கொடுத்தா என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாயைக்குள்ள இங்கே மோடியினுடைய பஞ்சதந்திரம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய கெடுதலை கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா அவர் எல்லா மக்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கிறதுக்கு என்னென்ன சட்டம் அவசரம் கொண்டு வந்துட்டார். ரெண்டாவது, உலக அரசியலில் எல்லா நாடுகளும் இன்றைக்கு உள்ள நிலைமையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணணும், இணைந்து செயல்படணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நான் ஷாங்காய் கூட்டிலையும் இருப்பேன், அதே நேரம் ஷாங்காய் கூட்டுக்கு எதிராக ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து அதை எதிர்க்கிறதுக்கான இராணுவ கூட்டிலையும் இருப்பேன். அப்புறம் இராணுவ தளபாடங்களை இறக்குமதி பண்ணுவேன், ஏற்றுமதி பண்ணுவேன். ஈரானுக்கு நல்லுறவு, ஈரானும் நண்பர் தான், இஸ்ரேலும் நண்பர் தான். ஆயுத ஏற்றுமதி, இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி. அதே மாதிரி பிரிக்ஸ்லேயும் இருப்பேன், டாலருக்கு சேவகனாக இருப்பேன். இன்று இந்தியா என்ற ஒரு நாடு மட்டும் டாலர் பைத்தியம் பிடிக்காமல் இருந்திருந்தால் அமெரிக்காவும் ஏகாதிபத்தியவாதிகளும் யுத்தம் என்பதை ஒரு வீண் செலவு என்று கருதி சமாதானத்துக்கு வந்திருப்பாங்க அவங்க. ஏன்னா இந்தியாங்கிற ஒரு நாட்டில் தான் என்ன பண்ணுறாங்க, இவனை வச்சுக்கிட்டு ஒரு சண்டையை கிளப்பணும்னு சொன்னால் அவங்க வியாபாரம், அவங்களுடைய சொத்துக்கள்லாம் நிற்கும்னு. இதில் துரதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடந்த கால அரசுகளும் மோடியினுடைய பொருளாதார கொள்கையும் அந்நிய கொள்கையும் அப்படியே பின்பற்றினாங்க. ஜப்பானும் கொரியாலாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இங்கே தொழிலை ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு மூலதனம் முழுவதும் இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு. மறுபக்கம் நவீன தொழில்நுட்பம் இல்லாத காரணத்தினால பல கம்பெனியை மூடிட்டு போகிறான். தொழிலாளியும் ஸ்கில்டு லேபரும் கிடைக்கல. அதே நேரத்தில் மார்க்கெட்டுக்கும் இந்தியாவில் மார்க்கெட் இல்லை, ஏன்னா வருமானம் ரொம்ப குறைவு. இதையெல்லாம் மறைப்பதற்கு மோடி புழுகிறார் இல்லையா, அந்த புழுகை எதிர்த்து எந்த அளவிற்கு இன்றைக்கி இடதுசாரிகள் சொன்னால் கூட கேட்காத மாதிரி இந்த மாதிரி உள்ள தமிழக அரசு விஜய் மாதிரி உள்ள ஒரு பாப்புலர் லீடர் இன்றைய உலக அரசியல் ஏற்படக்கூடிய இதோ நமக்கு ஏற்பட்ட பாதிப்பையும் சேர்ந்து பேசினால் அது ஒரு புரிதலை ஏற்படுத்தும், மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும். அதுதான் இதில் சொல்ல வேண்டியது.